வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் வைக்கிற மாதிரி 6 வித்தியாசமான வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பன்னீர் புலாவ். இதுக்கு முதல்ல பன்னீரை நம்ம தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு பேக்கெட் பன்னீர் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெய் விட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த மிச்சம் இருக்கிற நெய்யையே நீங்க புலாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் மொறு மொறுன்னு எடுங்க. இதோ பன்னீர் ரெடி. இதை வெளியெடுத்தலாம். மிச்சம் இருக்கிற நெய்லேயே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு ஆட் பண்ணுங்க. பட்டை கிராம்பெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் சோம்பு லைட்டாக வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. இதோட ஒரு 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1/4 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கின கேரட்டும் 1/4 கப் பீன்ஸும் ஆட் பண்ணுங்க. காய்கறிகள்லாம் நெய்யிலே நல்லா வதங்கட்டும். இதை ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் குக் பண்ணுங்க. அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு 1/4 பங்கு வெந்துடட்டும். இது ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம ஒரு கை கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ ஒரு 2 நிமிஷம் அதை குக் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பாஸ்மதி அரிசி தான் சேர்க்க போறோம். அரிசியை ஒரு 20 to 30 நிமிஷம் நல்லா தண்ணியில ஊற போட்டு எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்தீங்கன்னா சாதம் நல்லா நீளமா வரும். நான் இங்க 1 டம்ளர் அரிசி சேர்த்திருக்கேன். ஸோ அதே டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொதி வரட்டும். கொதி வந்ததும் மூடி போட்டு குக் பண்ணலாம். இதோ நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. ஒரு பாதி தண்ணி வத்துனதும் வறுத்து வச்சிருக்கிற அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிருங்க. திரும்பவும் மூடி போட்டு குக் பண்ணலாம். தண்ணியெல்லாம் வத்தி இது ரெடி ஆகிறதுக்கு டோட்டலா ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் கூட இது வேகணும். இதோ நம்மளோட புலாவ் ரெடி. இதுக்கு மேல நறுக்குன கொத்தமல்லி இலை தூவுங்க. இந்த கொத்தமல்லி இலையோட ஃப்ளேவரும் இந்த ரைஸில் ஆட் ஆகணும். ஸோ மூடி போடுங்க. ஒரு 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதோ மணக்க மணக்க சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி. பன்னீர் புலாவ் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததை நம்ம பார்க்க போறது பச்சை பயிறு சாதம். இதை நம்ம குக்கர்ல செய்ய போறோம். ஸோ குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா நறுக்கி சேர்த்துருங்க. இதோட ஒரு கை கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நிறம் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயங்க நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா நறுக்கி இதோட ஆட் பண்ணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் தக்காளி நல்லா வதக்கிட்டு மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கினதும் ஒரு கை நறுக்கின கொத்தமல்லியும் ஒரு கை நறுக்கின புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிறு ஆட் பண்ண போறோம்.
இந்த பச்சை பயிரை நான் ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் தண்ணியை வடிச்சிட்டு இதை நான் முளைக்கட்ட விட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா முளைச்சிச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு பொதுவாக ஈஸியாக முளைச்சிரும். நீங்கள் இதை துணியில் கட்டி தொங்க விடணுன்னு கூட கிடையாது. ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வெளியில் வச்சிங்கனாலே முளைச்சிரும். ஸோ பச்சை பயிறு ஆட் பண்ணி 2-3 நிமிஷம் வதக்கிட்டோம். அடுத்ததாக 1 கப் அரிசி. இது சாப்பாட்டு அரிசி, தண்ணியில் கழுவிட்டு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கூட ஆட் பண்ணலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கோங்க. அரிசியை இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ அரிசியை நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக தண்ணி 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். 1 கப் அரிசிக்கு யூஸ்வலாக நம்ம 3 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம். இங்கே பச்சை பயிறு 1 கப் இருக்குது. ஸோ 1.5 கப் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இதை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ நம்மளோட சூப்பரான பச்சை பயிறு சாதம் ரெடி. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இதை லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா அங்கங்க நிக்க கூடாது. உழைச்சிடாம கவனமா கிளறுங்க. அடுத்ததா பார்க்கலாம் சூப்பரான எலும்புச்சம்பள சாதம். இதுக்கு கொஞ்சமா எண்ணெய் பாத்திரத்துல ஊத்திக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிக்கட்டும், பருப்பும் வறுபடட்டும். இதோட நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை எவ்வளோ சேர்க்கணுங்கிறது அவங்கவுங்க விருப்பம். நான் இங்கே ஒரு 2 கப் சாதம் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சமாக நிலக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு கையளவுக்கு கூட அதுக்கு சேர்க்கலாம். கடலை நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட 2 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு நறுக்குன இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு. சாதத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. இதோட எலுமிச்சம்பழ சாறு. 2 கப் சாதத்துக்கு ஒரு பெரிய சைஸ் லெமனை ஜூஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சின்ன லெமனாக இருந்தால் ஒரு 2 யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க. லைட்டாக வதக்கிட்டு சாதத்தை சேர்த்துருங்க. இது 2 கப் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச சாதம். இந்த மாதிரி கிளர்ன சாதம் செய்யும் போது சாப்பாடு கண்டிப்பாக ஆறி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும், இல்லைனா குழஞ்சிரும். சாப்பாடை எக்காரணத்து கொண்டும் சூடாக சேர்க்காதீங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணி கிளறுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கிளறுனா போதும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவலாம். சைடில் ஒரு துண்டு ஊறுகாய் இல்லைனா ஒரு அவிச்ச முட்டை இருந்தால் போதும். இது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததா புதினா சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு 5-6 சின்ன வெங்காயம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதோ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கட்டு புதினா கரெக்டா இருக்கும். புதினா நல்லா வதங்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். நல்லா சுருண்டு கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியா அரைச்சு வச்சுக்கோங்க. ஸோ புதினா பேஸ்ட் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு வெடிக்கணும், 2 பருப்பும் நல்லா வறுபடணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணலாம். முந்திரி பருப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க வறுத்த நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்க.
முந்திரி பருப்பு நல்லா வறுபடணும், அது வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு புதினா பேஸ்ட் ஆட் பண்ணிருங்க. இதை நம்ம இப்போ நல்லா வதக்க போறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை எவ்வளோ தூரம் நல்லா சுருள வதக்குறீங்களோ அவ்வளோ தூரம் ரைஸ் நல்லா இருக்கும். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. இங்க நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நெய் விடுங்க, நல்லா வாசனையா இருக்கும். அடுத்ததான் சாதம் ஆட் பண்ணிடலாம். நான் இங்க 3 கரண்டி சாதம் ஆட் பண்றேன். இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட புதினா ரைஸ் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கருவேப்பிலை சாதம். இதுக்கு முதல்ல நம்ம மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுங்க. 2 பருப்பும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு வறுபட்டுருச்சு. அடுத்ததா காரத்துக்காக காஞ்ச மிளகா. இந்த மொத்த டிஷ்கான காரமே காஞ்ச மிளகா தான். ஸோ 2 3 உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன துண்டு தேங்காய். ஒரு நிமிஷம் நல்லா தேங்காவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு அடுத்ததா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. இது நல்லா வறுபடணும், தண்ணியெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். இதோட ஒரு சின்ன துண்டு புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லைட்டான புளிப்பு டேஸ்ட் இந்த ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வறுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் நல்லா ட்ரை ஆகும். இதோ சூப்பரா வறுபட்டுருச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை இப்ப நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கருவேப்பிலை சாதத்துக்கான மசாலா. அடுத்ததா பேன்ல கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். இதுல இப்போ ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நெய் டேஸ்ட் இந்த சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலாவையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ரைஸ் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவோட அளவை கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வதக்கின கருவேப்பிலை தான், பட் இருந்தாலும் மசாலா நல்லா வறுபடட்டும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப சாதம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 கரண்டி சாதம் இந்த மசாலாக்கு கரெக்டா இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்மளோட கருவேப்பிலை சாதம் ரெடி. இதை நீங்க சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்துட்டு போய் மத்தியானம் சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதோ நம்மளோட கருவேப்பிலை சாதம் ரெடி. இதை வேற பவுலுக்கு மாத்திடலாம். கருவேப்பிலை சாதம் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நம்ம பார்க்க போறது தேங்காய் சாதம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அடுத்ததா 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அண்ட் 1/2 டீஸ்பூன் நல்ல பொடியா நறுக்குன இஞ்சி. இஞ்சி வாயில தட்டுப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பெரிய பீஸா போட்டு வதக்கிட்டு அப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்ததா நறுக்குன பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை. பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா முந்திரி பருப்பு உங்க இஷ்டம் தான், எவ்வளவு வேணாலும் போடலாம். முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தேங்காயை வறுத்துக்கோங்க. அடுத்ததா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கே தேங்காய் தான் டேஸ்ட். நான் இங்க 2 கப் அளவுக்கு சாதம் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். சாதம் அதிகமா ஆட் பண்றதா இருந்தா தேங்காவையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. எவ்வளவு தூரம் நீங்க தேங்காய் அதிகமா போடுறீங்களோ அவ்வளவு தூரம் இது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை இப்போ நல்லா கலந்து விடலாம். இது ரொம்ப நேரம் அடுப்புல இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க.
இதில் நீங்கள் முந்திரி பருப்பை தவிர நிலக்கடலையும் ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் நம்மளோட தேங்காய் சாதம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.